Hello everyone, this is Gautami. Welcome to my YouTube channel. Thank you for your support in growing our community. This motivates me to upload more videos. Keep encouraging by sharing, liking, and subscribing with your family and friends. Your help means a lot to us. Let's begin the session. டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன்ன்றது பார்க்க போறோமா. ஸோ நம்ம கிட்ட ஒரு ஹியூஜ் நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு டேட்டா செட்ல அந்த ஃபீச்சர்ஸ் ரெடியூஸ் பண்றது தான் இந்த டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் டெக்னிக்ன்றது. அதுல நம்ம டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெக்னிக்ஸ் யூஸ் பண்றோம். லைக் பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ், லீனியர் டிஸ்கிரிமினன்ட் அனாலிசிஸ், கர்னல் பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ்ன்றது யூஸ் பண்றோம். நம்மளோட கோர்ஸ்ல I'm going to make use of principal component analysis in order to reduce the features. So usually more number of features இருந்துச்சுன்னா நம்மளோட ஈக்குவேஷன் அன்றது ஒரு பிளேன் மாதிரி வரும். நம்ம அந்த பிளேன் மீன்ஸ் மல்டி டைமென்ஷனல் மாதிரி வரும். நம்ம அதை என்ன பண்றோம்னா you need to make it to a one dimensional array. ஒரு சிங்கிள் லைன் மாதிரி கொண்டு வரது தான் இந்த பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸோட மெயின் அஜெண்டா. ஓகேவா? ஸோ நான் இங்க என்ன பண்ணேன்னா ஆல்ரெடி எனக்கு இதுல பிபிடி இதுல இருக்கு, கோடிங்லேயே இருக்கு. ஸோ அந்த எக்ஸ்பிளனேஷன் அதுல பண்ணிடுறேமா. ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலா திஸ் இஸ் நாட் அ மெஷின் லேர்னிங் அல்காரிதம். இட் இஸ் மெயின்லி யூஸ் டு ரெடியூஸ் த ஃபீச்சர்ஸ் ஃப்ரம் யுவர் டேட்டா செட். அவ்வளவுதான். ஸோ இங்க பாத்தீங்கன்னா பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ்க்காக சம் தியரி இங்க கொடுத்துருக்கேன். அந்த தியரி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு ஒரு டேட்டா செட் எடுத்துட்டு அந்த டேட்டா செட்ல ஃபீச்சர்ஸ்ன்றது எப்படி நம்ம ரெடியூஸ் பண்றோமோன்றது பார்க்க போறோம். ஸோ எதுக்காக நம்ம ஃபீச்சர்ஸ்ன்றது ரெடியூஸ் பண்ணணும்னா மோர் ஃபீச்சர்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளோட மாடல்ன்றது ஓவர் ஃபிட் ஆயிடும். இன் ஆர்டர் டு அவாய்ட் த ஓவர் ஃபிட்டிங் நம்ம ஃபீச்சர்ஸ்ன்றது ரெடியூஸ் பண்றோம். ஸோ அப்போ இந்த டெக்னிக் தான் வெரி மச் இம்பார்ட்டண்டா ஒர்க் ஆக போகிறது. ஸோ இங்க பாருங்க, having too many features in data can cause problems like overfitting. That means good on training data but poor on new data. டெஸ்டிங் டேட்டா மேல அவ்வளவு நல்லா ஒர்க் ஆகாது, ட்ரைனிங் டேட்டா மேல நல்லா ஒர்க் ஆயிருந்துச்சுன்னா ஓவர் ஃபிட்டிங் ப்ராப்ளம் சொல்லிட்டு இருக்கிறோம். ஸ்லோவர் கம்ப்யூட்டேஷன் அண்ட் லோயர் அக்யூரசி. எப்ப நம்மளோட ஃபீச்சர்ஸ் ரொம்ப இருக்குமோ, விச் மீன்ஸ் ஃபீச்சர்ஸ் ரொம்ப இருந்துச்சுன்னா இட் இஸ் அ டைமென்ஷன்ஸ்ன்றது ரொம்ப இருக்கும், மல்டி டைமென்ஷனல் சொல்றோம். அப்போ அதோட அக்யூரசி ஸ்கோர்ன்றது கம்மி ஆயிடும். திஸ் இஸ் கால்ட் கர்ஸ் ஆஃப் டைமென்ஷனாலிட்டி. when you have a more number of features, that kind of a technique will call it as curse of dimensionality, where more features exponentially increases and the data needed for reliable results. The explosion of feature combinations make sampling harder in high dimensional data and tasks like clustering or classifications more complex and slow. So நம்மளுக்கு more number of features இருந்துச்சுன்னா it will leads to the high dimensional data. அப்போ high dimensional இருந்துச்சுன்னா அந்த டேட்டான்றது groups மாதிரி என்ன ஃபார்ம் ஆகும், ஆர் கிளாசிபிகேஷன் மீன்ஸ் கிளாஸஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிட்டு நம்மளோட ப்ராப்ளம்ன்றது மோர் காம்ப்ளெக்ஸ் ஆயிட்டு the performanceன்றது கம்மி ஆயிடும் சொல்றாங்க. To tackle this problem, we use feature engineering techniques such as feature selection, choosing the most important features. If more number of features இருந்துச்சுன்னா நம்ம one of the technique யூஸ் பண்றோம், that is a feature selection. That means அதுல நம்ம கிட்ட இருக்கிற featuresல எந்த feature more important to find the predictions அன்னுது. So அந்த feature தான் நம்ம எடுத்துக்கிறோம். And feature extraction, that means creating the new feature from the original ones. நம்ம கிட்ட இருக்கிற features பேஸ் பண்ணிக்கிட்டு ஒரு new featureன்றது கிரியேட் பண்ணிக்கிறோம். One popular feature extraction method is a dimensionality reduction. So நம்ம feature extractionல one of the method என்னதுன்னா dimensionality reduction தான், which reduces the number of features while keeping as much important information as possible. நம்ம இங்க features நம்ம இங்க வந்துட்டு featuresன்றது ரெடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்மளோட இன்ஃபர்மேஷன்ன்றது ரொம்ப லாஸ் ஆகாது. பிகாஸ் இந்த டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன்ன்றது நம்மளுக்கு வெரி மச் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற ஃபீச்சர்ஸ் எல்லாமே அது வச்சுக்கும். எது இம்பார்ட்டன்ட் கிடையாதோ அந்த ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் ரிமூவ் பண்ணிடும். தட் இஸ் வாட் த மெயின் இன்டென்ஷன் ஆஃப் திஸ் dimensionality
ரிடக்ஷனோட மெத்தட். ஓகேவா, இன்டென்ஷன் சொல்லலாம். So one of the most widely used dimensional reductional technique வந்துட்டு PCA. PCA is nothing but principal component analysis. So எப்படி இந்த principal component analysis work ஆகுதுன்றது இங்க பார்க்க போறோம். PCA is a statistical technique introduced by the mathematician Carl Pearson in the year 1901. It works by transforming high dimensional data into a low dimensional space while maximizing the variance of the data in the new space. This helps preserve the most important patterns and relationships in the data. So இங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த PCA யூஸ் பண்றதுனால நம்ம கிட்ட இருக்கிற ஹை டைமென்ஷனல், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என் கிட்ட வந்துட்டு ஒரு 10 டைமென்ஷனல் டேட்டா இருந்துச்சுன்னப்போ 10 டைமென்ஷனல் 10 ஃபீச்சர்ஸ் இருக்கிற டேட்டாவை நான் 1 டைமென்ஷனலா கொண்டு வரணும். தட் மீன்ஸ் லோயர் டைமென்ஷனலா கொண்டு வரணும். சோ தட் இங்க நம்மளோட வைல் மேக்ஸிமம் பாருங்க, நம்ம எப்ப ஹையர் டைமென்ஷன்ல இருந்து லோயர் டைமென்ஷனலா கொண்டு வர்றோமோ நம்மளோட டேட்டா பாயிண்ட்ஸோட ஸ்ப்ரெட்ன்றது ரொம்ப ஆகும். ஓகேவா? சோ வாட் இட் ஹேப்பன்ஸ் வைல் மேக்ஸிமைசிங் த வேரியன்ஸ். வேரியன்ஸ் என்றது என்னது? the distance between the points and the line என்றது it will become more. This will help the more important. அது வர்றதுனால more variance இருக்கிறதுனால நம்மளோட information என்றது எதுமே லாஸ் ஆகாது. So that is what the main intention of using this PCA. It prioritizes the directions where the data varies the most. எந்த direction, எந்த line நீங்க எடுத்துக்கினா more variance இருக்குமோ அந்த PC தான் நம்ம எடுக்கணும். Because more variation, more useful information. எவ்வளவு variations இருக்குமோ அங்கதான் நம்மளுக்கு important informationன்றது கிடைக்கும். ஓகேவா? சோ இங்க ஜஸ்ட் உங்க டயக்ராம் பாருங்களேன். இப்ப என்கிட்ட 2 டைமென்ஷனல் டேட்டா இருக்குன்னு எடுத்துக்கோங்க. தட் மீன்ஸ் ஏரியா, ரேடியஸ் இருக்கு. இதுல இங்க கிராஸ் சிம்பிள்ஸ் எல்லாமே டேட்டா பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்ப this is a 2 dimensional x axis and y axis is a 2 dimensional அன்னிட்டு தான். இப்ப நம்ம கிட்ட இருக்கிற 2 dimensional நான் 1 dimensionா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணனும். ஓகே, ஹையர் டைமென்ஷன் டு லோயர் டைமென்ஷன் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது நான் இப்போ இந்த டேட்டா பாயிண்ட்ஸ்க்கு ஒரு லைன், லீனியர் ஈக்குவேஷன் லைன் நான் இப்ப டிரா பண்ண போறேன். சோ இப்படிதான் நீங்க டிரா பண்ணணும் இல்ல. சோ இங்க 2 டைமென்ஷன்ஸ் ன்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால 2 ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால you can draw 2 lines on it. So I'm just going to draw this line. So இந்த லைனுக்கு நான் இங்க பாத்தீங்கன்னா வேரியன்ஸ். இன்னொரு லைனும் நீங்க டிரா பண்றீங்க. டிரா பண்ணும்போது மீன்ஸ் யூசுவலி நம்ம என்ன பண்றோம்னா this எப்ப ஒரு லைன் டிரா பண்றீங்களோ that one has a principal component 1. One more line I have drawn. இது வந்துட்டு இந்த லைனுக்கு perpendicular line தான் நீங்க டிரா பண்ண போறீங்க. சோ நீங்க வந்துட்டு இங்க டிரா பண்ணணும் இல்ல. You can also draw it on this line also. But நீங்க செகண்ட் principal component line டிரா பண்ணும்போது that line should be perpendicular to the first principal component. சோ நீங்க எப்ப நீங்க இன்னொரு காம்போனன்ட் one more principal component டிரா பண்றீங்களோ நீங்க செக் பண்ணிக்கணும் வேரியன்ஸ்ன்றது. You are just going to check the variance. சோ எல்லா ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் காம்போனன்ட்க்கு வேரியன்ஸ் செக் பண்றீங்க. அட் தி சேம் டைம் பாருங்க, இந்த லைன் செக் பண்ணும்போது இங்க பாத்தீங்கன்னா வேரியன்ஸ்ன்றது ரொம்ப இருக்கு பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் PC1ன்றதுக்கு வேரியன்ஸ்ன்றது ரொம்ப இருக்கு. டேட்டா பாயிண்ட்ஸ்ன்றது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிருக்கிறதுனால the variance is more here when compared to the second principal component. Here the variance is lesser. So in the 2 lines which principal component is best answer கேட்டிங்களா? I can say that principal component 1 is the best one because it has a more variance so that more information ன்றது இங்க கொண்டு வருது. So இங்க அது பாருங்களேன், PC1 first principal component, the direction along which the data has the maximum variance. Data points கூடவே அந்த லைன் இருக்கிறதுனால more variance இருக்கும். It captures the most important information. In more important information எல்லாமே இது கேப்சர் பண்ண போறது. PC2 ன்றது perpendicular to the PC1. See here the direction orthogonal is nothing but perpendicular to the PC1. It captures the remaining variance. Means இங்க லீவ் பண்ணிருக்கிற வேரியன்ஸ் தான் இது கேப்சர் பண்ண போறது. அங்க வந்துட்டு அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ன்றது கேதர் பண்ண மாட்டோம். So but is less significant. We will not capture more information compared to the PC1. Now the red இது இந்த டயக்ராமோட எக்ஸ்பிளனேஷன் தான் இங்க கொடுத்திருக்கிறேமா. The red dashed line indicates the spread of the data
along different directions. நம்ம இந்த மாதிரி டைரக்ஷனே கொடுக்கணும் இல்ல, யூ கேன் கிவ் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டைரக்ஷன்ஸ். எந்த டைரக்ஷன் கொடுத்தா உங்களுக்கு மோர் வேரியன்ஸ் இருக்குமோ அங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ன்றது கிடைக்கும். சோ அது பேஸ் பண்ணிக்கிட்டு தான் நீங்க பிரின்சிபல் காம்போனன்ட்ன்றது கன்சிடர் பண்ணிக்கணும். சோ இதுல நம்ம பிசி வந்தா கன்சிடர் பண்ணோம், பிகாஸ் மோர் வேரியன்ஸ், so you will get more information. So the variance along PC1 is greater than the PC2. ஓகேவா? PC1 ல தான் வேரியன்ஸ் ஆனது ரொம்ப இருக்கும் compared to PC2, which means PC1 carries more useful information about the data set. இந்த PC1 ல தான் நம்மளுக்கு more information ஆனது கேப்சர் பண்ணிக்கும். The data points, blue dots, are projected onto PC1, effectively reducing the data set from 2 dimension to 1 dimension. 2 dimensions ஆன radius and area இருக்கு இல்லையா, இந்த 2 features இருக்கிறதுல ஒரே ஒரு டைமென்ஷனா எடுத்துக்கும். அது என்ன feature எடுத்துக்குமோ அப்புறமா பார்க்கலாம். This transformation simplifies the data set while retaining most of the original variability. So இப்போ 2 features இருக்கிற data set 1 feature transform பண்ணிட்டோம். So that is what the dimensionality reduction. இதுல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற டெக்னிக் என்னதுன்னா principal component analysis technique. So இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளனேஷனுக்காக ஒரு பைத்தன் ப்ரோக்ராம் எடுத்திருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இதுக்கு தேவைப்பட்டிருக்கிற லைப்ரரிஸ் எல்லாமே இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் மேட்ப்ளாட்லிப் லைப்ரரி கொடுத்துருக்கேன் ஃபார் விஜுவலைசேஷன் பர்பஸ், சிபான் கூட அட்வான்ஸ்ட் விஜுவலைசேஷன் பர்பஸ்க்காக, நம்பை லைப்ரரி ஃபார் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ், பாண்டாஸ் ஃபார் கிரியேட்டிங் த டேட்டா ஃப்ரேம்ஸ் அண்ட் சம் அதர் மேனிபுலேஷன்ஸ். இது வந்துட்டு நம்மளோட விஜுவலைசேஷன்ன்றது வித்தின் த ஜூபிட்டர்லயே வரணும்ன்றதுக்காக கொடுத்துருக்கிற லைன். இப்போ நம்மளுக்கு வேணுமன்ற லைப்ரரிஸ் இம்போர்ட் பண்ணிக்கிட்ட அப்புறமா நம்மளுக்கு வேணுமன்ற டேட்டா செட் லோட் பண்ணிக்கணும். இஃப் யூ ஆர் ஹேவிங் எக்ஸல் ஃபைல் ஆர் சிஎஸ்வி ஃபைல், நீங்க பாண்டாஸ் லைப்ரரி யூஸ் பண்ணி லோட் பண்ணிக்கலாம். பட் வாட் ஐ எம் டூயிங் ஹியர் இஸ், நம்ம கிட்ட இருக்கிற ஸ்கைகிட் லேர்ன் லைப்ரரியிலே ப்ரீ டிஃபைன்டு டேட்டா செட்ஸ் இருக்கும். அந்த டேட்டா செட்ஸே நானும் லோட் பண்ணிட்டு இருக்கேன். இங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பிரஸ்ட் கேன்சர் டேட்டா செட் தான் நான் லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ லோட் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டு அதுல என்ன கீஸ் இருக்கோ நான் செக் பண்றேன். இந்த பிரஸ்ட் டேட்டா செட்ல என்ன காலம்ஸ், கீஸ் ஆர் நத்திங் பட் த காலம்ஸ். என்ன இருக்கு? டேட்டா, டார்கெட், ஃப்ரேம், டார்கெட் நேம்ஸ், டிஸ்கிரிப்ஷன், ஃபீச்சர் நேம்ஸ், ஃபைல் நேம், இது எல்லாமே இருக்கு. டேட்டான்றது நம்மளோட இன்புட் டேட்டா, டார்கெட்ன்றது அவுட்புட் டேட்டா. இந்த டேட்டாக்கு காலம் நேம்ஸ் வந்துட்டு ஃபீச்சர் நேம்ஸா கொடுக்குது. ஸோ டார்கெட்டுக்கு டார்கெட் நேம்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த டேட்டா செட்டோட எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா அதோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் கொடுத்துக்கும். ஸோ இங்க பாருங்க, பிரஸ்ட் கேன்சர் டேட்டா செட், பிரஸ்ட் கேன்சர் விஸ்கான்சன் டயக்னோஸ்டிக் டேட்டா செட். டேட்டா செட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்துட்டு நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்சஸ், ரோஸ் வந்துட்டு 569 ரோஸ் இருக்கு. நம்பர் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் என்ன காலம் 30 நியூமரிக், ப்ரிடிக்டிவ் ஆட்ரிபியூட்ஸ் அந்த கிளாஸ் இருக்கு. ஓகே, 30 காலம்ஸ் இருக்கு. ப்ரிடிக்டிவ் ஆட்ரிபியூட்ஸ் என்னது, அவுட்புட் காலம் இருக்கு அண்ட் த கிளாஸ் கூட இருக்கு. ஆட்ரிபியூட் இன்ஃபர்மேஷன் நம்மளோட காலம்ஸோட இன்ஃபர்மேஷன், ரேடியஸ், டெக்ஸ்டர், பெரிமீட்டர், ஏரியா, ஸ்மூத்னஸ், இது எல்லாமே காலம் நேம்ஸ். ஸோ த மீன், ஸ்டாண்டர்ட் எரர், அது எல்லாமே கூட இருக்கு. கம்ப்ளீட் டீடைல்ஸ். கிளாஸ் என்னது, அவங்களுக்கு என்ன ஸ்டேஜ், மேலிக்னன்ட் ஸ்டேஜ்ல இருக்கா, பென்கின் ஸ்டேஜ்ல இருக்கா. பென்கின் ஸ்டேஜ்ன்றது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் which can be cured. malignant stage என்றது final stage which can be difficult to cure that stage. So அதுதான் இங்க summary statistics. இது வந்துட்டு மினிமம் மேக்ஸிமம் எல்லாமே இங்க எவ்ரி காலமோட டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வேணும்னா நீங்க go on பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா செட்டு டேட்டா ஃப்ரேமா மாத்திக்கிறேமா. ஸோ அதுக்காக பாண்டாஸ் லைப்ரரியில டேட்டா ஃப்ரேம் யூஸ் பண்ணி இந்த கேன்சர் டேட்டா செட்ல இருக்கிற டேட்டா வேல்யூஸ் எல்லாமே ரோஸ்ல வரணும். அந்த வேல்யூஸுக்கு எந்த காலம் சம்பந்தப்பட்டிருக்கிறது, ஃபீச்சர் நேம்ஸ்ன்றது கொடுத்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் 5 ரோஸ் வந்ததுக்காக பாருங்களேன், டேட்டா எல்லாமே டேட்டால இருக்கிற இன்ஃபர்மேஷன் எவ்ரி டேட்டாக்கு ரெப்ரசென்டிங் ரெஸ்பெக்டிவ் காலம் நேம்ஸ் கொடுத்துட்டோம். ஸோ நீங்க ஜஸ்ட் டிராக் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது இங்க பாத்தீங்கன்னா யூ வில் ஹாவ் த டார்கெட் காலம் இருக்கும். டார்கெட் காலம்னா சம்திங் லைக் 0 and 1. ஸோ இங்க நம்மளுக்கு இங்க கிடைக்கல. ஸோ இட் வில் பி தேர் சம்வேர் எல்ஸ், நடுவில் எங்கன்னா இருக்கலாம் இங்க. ஓகேவா? இங்க டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் வந்துட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் வந்துட்டு எத்தனை இருக்கு, இட் வில் பி லைக் ஹார்ட்லி எத்தனை இருக்குமா இங்க. ஸோ இட் வில் பி லைக் 569 ரோஸ் இருக்கு. காலம்ஸ்ன்றது 30 காலம்ஸ்ன்றது இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம இந்த டேட்டான்றது டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸ்ல இருக்கு.
நம்ம என்ன பண்ணணும், ஒரே ரேஞ்ச்ல ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். இந்த ரோல இருக்கிற டேட்டா எல்லாமே ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும்னா வேர் தேர் மீன் வில் பி 0 அண்ட் வேரி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வில் பி 1. ஸோ அந்த மாதிரி வேல்யூஸ் பேஸ் பண்ணிக்கிட்டு ஃபார்முலா நம்ம பார்த்துருக்கோம், ஜெட் ஸ்கோர்ல ஃபார்முலா பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணிக்கிட்டு எவ்ரி வேல்யூன்றது ஒரே ரேஞ்ச்ல கொண்டு வரதுக்காக நம்ம ஸ்டாண்டர்டைசேஷன் யூஸ் பண்றோம். ஸோ நம்ம இங்க அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் யூஸ் பண்ற தேவையில்லை. ஸோ ஸ்டாண்டர்ட் ஸ்கேலார்ன்ற கிளாஸ் நம்ம scikit-learn ப்ரீ ப்ராசஸிங்ல இருந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு நம்மளோட டேட்டா ஃப்ரேம் ஃபிட் பண்ணிடுறோம். ஸோ தட் அந்த டேட்டான்றது டிரான்ஸ்ஃபார்ம் ஃபிட் ஆயிட்டு நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுறீங்க. ஸோ உங்களோட டேட்டான்றது பாருங்க எல்லாம் ஒரே ரேஞ்சில கொண்டு வந்துடும். ஸோ ஒன்ஸ் அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு அப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளோட பிசிஏ அல்காரிதம்ன்றது அப்ளை பண்ண போறேன். சோ தட் நம்ம கிட்ட இருக்கிற 30 ஃபீச்சர்ஸ்ல இருந்து நம்மளுக்கு எத்தனை ஃபீச்சர்ஸ் மட்டுமே தேவைப்படுமோ அத்தனை ஃபீச்சர்ஸ்க்கு நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சோ நம்ம இந்த பிசிஏன்றது scikit-learn டீகம்போசிஷன்ல இருந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் இந்த பிசிஏக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். இங்க எத்தனை ஃபீச்சர்ஸ்க்கு நீங்க ரெடியூஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, இது கொடுக்கணும். n components is equal to 2. தட் மீன்ஸ் நம்ம கிட்ட இருக்கிற 30 ஃபீச்சர்ஸ்ல இருந்து 2 வர்க்கு மீன்ஸ் 2 ஃபீச்சர்ஸ் மட்டுமே எடுக்கிற மாதிரி நீங்க ரெடியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ ஒன்ஸ் நீங்க ரெடியூஸ் பண்ணிட்டு இந்த பிசிஏல கொடுத்துருக்கீங்க இல்லையா, சோ அந்த பிசிஏ பேஸ் பண்ணிக்கிட்டு உங்களோட ஸ்கேல்டு டேட்டானா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, அந்த டேட்டான்றது ட்ரெயின் பண்றீங்க. ஃபிட் டிரான்ஸ்ஃபார்ம் மீன்ஸ் ஃபிட் பண்ணிட்டு மீன்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த ஸ்கேல் டேட்டா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களோட பிசிஏக்கு ட்ரெயின் பண்றீங்க. சோ ட்ரெயின் பண்ணிட்ட அப்புறமா உங்களோட டேட்டா பாத்தீங்களா 2 காலம்ஸே இருக்கு பாருங்க. சோ அது எந்த காலம்ஸ்ன்றது இங்க எக்ஸ்பிளைன் இங்க பாருங்க. இதோட வேரியன்ஸ் செக் பண்ணி பாக்குறீங்க. சோ இந்த ஃபீச்சரோட வேரியன்ஸ் வந்து 13.230 இருக்கு. இந்த செகண்ட் ஃபீச்சரோட வேரியன்ஸ் வந்துட்டு இவ்வளவு இருக்கு. சோ இங்க என்ன ஆயிருக்குன்னா நம்ம கிட்ட இருக்கிற 30 ஃபீச்சர்ஸ்ல 2 ஃபீச்சர்ஸ்க்கு கொண்டு வந்துருச்சு. மீன்ஸ் உங்களோட ஃபீச்சர்ஸ் வந்துட்டு ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஃபீச்சர்ஸ்ன்றது 2 ஃபீச்சர்ஸ்க்கு ரெடியூஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா இதுதான் 2 ஃபீச்சர்ஸ். இது 0th காலம், ஃபர்ஸ்ட் காலம். நம்ம கிட்ட டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கிற டேட்டாக்கு மீன்ஸ் டைமென்ஷனாலிட்டி ரெடியூஷன் ஆன அப்புறமா இந்த 2 ஃபீச்சர்ஸ் பேஸ் பண்ணிக்கிட்டு விசுவலைசேஷன் பண்ண போறேன். சோ அதுக்காக என்னோட ஃபிகர் சைஸ் ஸ்கேட்டர் பிளாட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த டேட்டா பிசில 0th காலம்ன்றது இண்டிபெண்டன்ட் காலம். So all rows 0th column is this one. இந்த இதுல all rows first column y axis ல கொடுத்துட்டேன். சோ நீங்க டார்கெட் பண்றது என்னது, malignant-ஆ பென்கினா, உங்களுக்கு கேன்சர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கா லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கிற சொல்றதுதான் இந்த டார்கெட்ன்றது. யூசுவலி நம்ம வந்துட்டு என்ன எப்படி சொல்றோம்னா லெஜெண்ட் யூஸ் பண்ணி சொல்றோம். மீன்ஸ் இந்த கலர்ல இருக்கிறது எல்லாமே இந்த கிளாஸுக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறது, இந்த கலர்ல இருக்கிறது எல்லாமே இந்த மீன்ஸ் அந்த மாதிரி சொல்றோம். இப்போ நம்ம சி மேப் யூஸ் பண்ணி கூட கலரிங்ன்றது இந்த கிளாஸுக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறதுன்றது சொல்லிடலாம். சோ அதுக்காக சி மேப் இஸ் ஈக்குவல் டு பிளாஸ்மான்னு கொடுத்துருக்கேன். சோ எக்ஸ் லேபிள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் காம்போனன்ட், செகண்ட் லேபிள் y லேபிள் வந்துட்டு இந்த செகண்ட் பிரின்சிபல் காம்போனன்ட் சொல்லிடுறேன். சோ கலர் லேபிள் லெஜெண்ட் இஸ் ஈக்குவல் டு டார்கெட், லேபிள் இஸ் ஈக்குவல் டு டார்கெட். இங்க பாருங்களேன், this uses a color bar instead of legend யூஸ் பண்ற பிளேஸ்ல கலர் பார் தான் யூஸ் பண்றோம், which is also common for continuous or categorical coloring. கண்டினியூஸ் டேட்டா இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், கேட்டகரிக்கல் டேட்டா இருக்கும்போது கூட இந்த கலர் மேப் பண்றது யூஸ் பண்ணலாம் instead of legend. ஓகேவா? சோ இந்த கிராஃப்க்கு நான் டைட்டில் வந்துட்டு பிசி ஆஃப் கேன்சர் டேட்டா செட் ன்னு கொடுத்துட்டு இப்போ நம்ம பிளாட் ஷோ பண்ண போறேன். சோ இங்க பார்க்கும்போது நம்ம 2 ஃபீச்சர்ஸ் பேஸ் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு டேட்டா பாயிண்ட்ஸ் இப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. சோ இங்க நம்மளுக்கு சி மேப் இருக்கு பாத்தீங்களா, இந்த சி மேப் பேஸ் பண்ணிக்கிட்டு நம்ம சொல்லிடலாம் ப்ளூ கலர்ல இருக்கிறது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் மீன்ஸ் பென்கின் ஸ்டேஜ்ல இருக்குன்னுட்டு, எல்லோ கலர்ல இருக்கிறது எல்லாமே ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்குன்னு நம்ம இந்த மாதிரி பேஸ் பண்ணிக்கிட்டு டார்கெட்ஸ்ன்றது நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? சோ திஸ் இஸ் வாட் அபவுட் பிசிஏ மேப். ஓகே, malignant and benign stage ன்றது நம்ம இந்த கலர்ஸ் பேஸ் பண்ணிக்கிட்டு சொல்லலாம் with the help of this C map. So high dimensional இருந்து நம்ம low dimensional கொண்டு வரதுக்காக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற one of the technique is dimensionality reduction technique. அதுல மெயின்
டெக்னிக் என்ன யூஸ் பண்றோம்னா PCA, பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ் தான் யூஸ் பண்றோம். So this is all about principal component analysis. By this நம்மளோட machine learning concepts எல்லாமே கவர் பண்ணிட்டோம். சூப்பர்வைஸ்டு லேர்னிங்ல கிளாசிபிகேஷன் என்னது, ரிக்ரெஷன் என்னது, ஸோ இது கவர் பண்ணிருக்கிறோம். அடுத்தது அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங்ல கிளஸ்டரிங் கான்செப்ட் ஃபினிஷ் பண்ணிட்டு, அசோசியேஷன் ரூல் லேர்னிங் கான்செப்ட் ஃபினிஷ் பண்ணிட்டு, டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன்ல இந்த PCAன்றது கூட ஃபினிஷ் பண்ணிருக்கிறோம். So this is all about machine learning concepts. So இதுல யாருக்கான டவுட்ஸ் இருக்கா? இன்னைக்கு சொல்லி கொடுத்திருக்கிற கான்செப்ட்ஸ்ல any doubts still here? எதனா டவுட்ஸ் இருக்கா? இல்ல. Hope you thoroughly understand all the concepts what we covered in this session. If you are having any doubts, comment below. Who are not subscribed to my channel, subscribe to my channel and hit the bell icon for more notifications. We'll meet you in the next video with another concept. Until then, take care. Bye-bye.